எங்கே போச்சு? தேவே தேவே எங்கே போச்சுன்னு தெரியலையே. என்ன கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை. என்ன பசிக்குதா? சாப்பிட்றீங்களா? அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆமாம், இங்கே ஒரு வெள்ளைச்சட்டை இருந்துச்சு, அது எங்கே? நாளைக்கு விசேஷம் வேறு வருது, எடுத்து தேய்ச்சி வைக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் நேத்தே துவைச்சு தேய்ச்சி அலமாரியில் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அதானே பார்த்தேன், என்னடா காணமேனு. ஆனால் ஒன்று, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னை அடிச்சிக்கவே முடியாது. சரி, அது இருக்கட்டும். அது என்ன கூட இல்லை? காலிஃப்ளவர், அது கூட தெரியல. அது தெரியுது, அது ஏன் இத்தனை? 3 பூ 50 ரூபான்னு விற்றாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம், ஏதாவது விலை கம்மியாக இருக்கணும்னு அதை நிறைய வாங்கிட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அது குப்பையில் கிடக்கும். அப்படி தானே? என்ன உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், காதலியே வாங்காம ஏதோ பதட்டமாகவே இருக்கிய. அதான் போன வாரம் எங்கள் அக்கா புது வீடு பால் காய்ச்சி வச்சிருந்தால, போயிருந்தோம்ல. ஆமாம், உங்கள் பெரியப்பா மக கவிதா விசேஷம். ஆமாம். சரி, அன்னைக்கு விசேஷம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு, சாம்பார், கூட்டு பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டால. ஆமாம், நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு வெளியில போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் நிறைய இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டு செல்வியக்கா கூப்பிட்டு நானும் செல்வியக்காவும் பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். நல்லா டேஸ்டா இருக்கு, இதெல்லாம் நீ தான் செஞ்சேன்னு அந்த அக்கா கேட்டுச்சு. எல்லாம் யார் செய்வா? நான் தான் செஞ்சேன் அப்படின்னு பெருமையா சொல்லிவிட்டேன். இப்போ என்னதான் பிரச்சனை? செல்விக்கா மகளை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். நல்ல விஷயம் தானே. அன்னைக்கு நீ செஞ்சீல அதே மாதிரி உனைய செஞ்சு தர சொல்லி கூப்பிட்டாங்களா? ஆமாங்க. சரி, போ, நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல. சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல்லாம் ஓகே, அந்த உருளைக்கிழங்கு கூட்டு தாங்க. என்ன உருளைக்கிழங்கு கூட்டா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட பட்டாணி பயிர் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக எடுத்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வை. இந்த வாரேன். சரிங்க. நாம ஊற வச்ச பட்டாணியை இதே போல தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ என் கையில இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் அந்த பட்டாணியும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பட்டாணி நல்லா குழைய வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அந்த உருளைக்கிழங்கை இதே போல நம்ம கைகளால உடச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 50 மில்லி எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு, கொஞ்சமா சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, நைஸா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் இதோட சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி பழம், மல்லித்தலை, புதினா தலை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு தொடர்ந்து கலந்து விட்டு ஃப்ரை பண்ணும்போது நாம சேர்த்த தக்காளி நல்லா குழஞ்சு இதே போல வரும்போது அந்த மசாலா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இதே போல நல்லா கொதிச்சு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து மீடியமான ஃப்ளேம்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டோம்னா ஒரு அருமையான உருளைக்கிழங்கு கூட்டு தயார். தேவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கிட்டீங்களா? பாத்துட்டுங்க. இப்படி தாராளமா அந்த அக்காவை போய் ஹெல்ப் பண்ணலாம். சூப்பருங்க.